ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் கிச்சன் அண்ட் ஹோம் மேக்கிங்கில் நாங்கள் போன வியாழக்கிழமை திருமலைக்கு போயிருந்தப்போ எங்களுக்கு அலாட் ஆன ரூம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம். ஆன்லைனில் ரூம் புக் பண்ணியிருந்தா சிஆர்ஓ ஆஃபீஸுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய ஏஆர்பி கவுண்டரில் நம்முடைய ரூம் புக்கிங் ரிசிப்டை நம்ம ஸ்கேன் பண்ணணும். ஸ்கேன் பண்ண 15 நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு எந்த ரூம் நமக்கு அலாட் ஆகியிருக்கு அப்படின்ற மெசேஜ் வரும். நமக்கு வரக்கூடிய மெசேஜ் இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இருக்கும். எந்த ரெஸ்ட் ஹவுஸ் நமக்கு அலாட் ஆகியிருக்கு, அந்த ரெஸ்ட் ஹவுஸில் நமக்கு எந்த ரூம் நம்பர் அலாட் ஆகியிருக்கு, அந்த ரெஸ்ட் ஹவுஸுக்கு போகக்கூடிய ரூட் மேப், அந்த ரெஸ்ட் ஹவுஸுக்குள்ளே நம்ம எந்த நேரத்துக்குள்ளே போய் ரிப்போர்ட் பண்ணணும் போன்ற எல்லா டீட்டெயில்ஸோடு நமக்கு வரக்கூடிய மெசேஜ் இருக்கும். ரூம் நம்ம செக்இன் பண்ண உடனே நமக்கு அடுத்ததாக ஒரு மெசேஜ் வரும். நம்ம எந்த நேரத்தில் ரூம் வெக்கேட் பண்ணணும், ரூம் வெக்கேட் பண்ணும்போது எந்த வெக்கேஷன் கோட் நம்ம சொல்லணும் அப்படின்ற ஒரு மெசேஜ் வரும். அந்த வெக்கேஷன் கோட் நாம் ரூம் வெக்கேட் பண்ணக்கூடிய சமயத்தில் ரூம் வெக்கேட் பண்ணிவிட்டு கீ கொடுக்குறவர்கிட்ட அந்த வெக்கேஷன் கோட் சொல்லணும். அந்த வெக்கேஷன் கோட் நம்ம சொல்லும் பட்சத்தில் தான் நம்முடைய காஷன் டெபாசிட் நம்முடைய அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் ஆகும். நமக்கு அலாட் ஆகக்கூடிய ரூம் சிஸ்டமே ஜென்ரேட் பண்ணக்கூடிய காரணத்தினால நமக்கு அலாட் பண்ண ரூமை எந்த காரணத்தை கொண்டும் நாம் மாற்ற முடியாது. நமக்கு எந்த ரூம் அலாட் ஆகியிருக்கோ அந்த ரூமில் தான் நம்ம ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். அதே போல் நமக்கு அலாட் ஆகக்கூடிய ரூம் 24 ஹவர்ஸுக்கு மட்டும்தான் நமக்கு அலாட் ஆகும். எக்ஸ்ட்ராவாக ஒரு நாள் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண விருப்பப்பட்டால் நம்ம ரூம் கீ வாங்கக்கூடிய சமயத்திலே அங்கேயே நம்ம ரெக்வஸ்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுப்பாங்க, 2வது நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. ஸோ நாங்கள் போயிருந்தப்போ வியாழக்கிழமை செக்இன் பண்ணோம். நாங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒரு நாள் ஸ்டே பண்ணுறதுக்கு அங்கே ரெக்வஸ்ட் பண்ண உடனே அவங்க ஒத்துக்கிட்டாங்க. ஸோ வெள்ளிக்கிழமையும் நாங்கள் இருந்துட்டு சாட்டர்டே மார்னிங் தான் செக் அவுட் பண்ணோம். எங்களுக்கு சப்தகிரி ரெஸ்ட் ஹவுஸில் 3rd ஃப்ளோரில் ரூம் அலாட் ஆகியிருந்துச்சு. சப்தகிரி ரெஸ்ட் ஹவுஸ் சிஆர்ஓ ஆஃபீஸ்லேருந்து ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரெஸ்ட் ஹவுஸ். 4-5 நிமிஷத்துலேயே நம்ம நடந்து ஈஸியாக ரீச் ஆகிடலாம். இப்போ சிஆர்ஓ ஆஃபீஸ்லேருந்து சப்தகிரி ரெஸ்ட் ஹவுஸுக்கு எப்படி ரீச் ஆகணும் அப்படின்ற ரூட் மேப்பை நாம் இப்போ வீடியோவில் பார்க்கலாம். இதுவரை திருமலைக்கு வந்ததில்லை அல்லது திருமலைக்கு ஃபஸ்ட்டாக போகிறீங்க, திருமலைக்கு தனியாக போகிறீங்க அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேருக்கு சப்தகிரி ரெஸ்ட் ஹவுஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இது ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ரெஸ்ட் ஹவுசஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சிஆர்ஓ ஆஃபீஸ் தாண்டி நம்ம கொஞ்சம் தூரம் நடந்த உடனே ஒரு ரவுண்ட் டர்னாக வரும். அந்த ரவுண்ட் டர்னுடைய பெயர் லெபாக்சி சர்க்கிள். லெபாக்சி சர்க்கிளுக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடியது தான் சப்தகிரி ரெஸ்ட் ஹவுஸ். இப்போ நம்ம வீடியோவில் பார்க்குற மாதிரி சிஆர்ஓ ஆஃபீஸ்லேருந்து ஸ்ட்ரைட்டாக நடந்து போனாலே சப்தகிரி ரெஸ்ட் ஹவுஸ் ரீச் ஆகிடலாம். எங்கேயுமே டர்ன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு ஸ்ட்ரெயிட் ரோட்டில் தான் இருக்குது. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சப்தகிரி ரெஸ்ட் ஹவுஸில் சோலார் வாட்டர் ஹீட்டர் தான் இருக்கும். இது எல்லாமே முன்னாடி பல வருஷங்களுக்கு முன்னாடி இன்ஸ்டால் பண்ண சோலார் வாட்டர் ஹீட்டர்ஸ். ஒவ்வொரு 2 ரூமுக்கும் நடுவுலையுமே ஒரு சோலார் வாட்டர் ஹீட்டர் இருக்கும். 3rd ஃப்ளோரில் முக்கியமாக பார்த்தோம்னா ஒவ்வொரு 2 ரூமுக்கு நடுவுலையும் ஒரு சோலார் வாட்டர் ஹீட்டரை இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த சோலார் வாட்டர் ஹீட்டர்லேருந்து தான் நம்ம தண்ணி பிடிச்சிட்டு நம்முடைய ரூமுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு 2 ரூமுக்கு நடுவுலையும் ஒரு வாட்டர் ஹீட்டர் இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த 3rd ஃப்ளோர் முழுதுமே நம்ம பார்த்தோம்னா நடக்கக்கூடிய பாத்வே ஃபுல்லுமே தண்ணி படிஞ்சு ஈரமாக இருக்கும். வயசானவங்களை கூட்டிகிட்டு போனால் அவங்க நடக்கும்போது வலிக்கிடுவாங்களோ அப்படின்ற பயம் இருக்கும். 3rd ஃப்ளோரில் மட்டும்தான் இந்த இஷ்யூ இருக்கும். 2nd, 1st ஃப்ளோர், கிரவுண்ட் ஃப்ளோரில் இந்த இஷ்யூ இருக்காது. காமனாக ஒரு இடத்துல மட்டும்தான் அந்த ஃப்ளோர்ஸில் எல்லாம் வாட்டர் ஹீட்டர் இருக்கும். இப்போ நாம் பார்க்கக்கூடிய இந்த ரவுண்ட் டர்னுடைய பேர் தான் லெபாக்சி சர்க்கிள். நமக்கு முன்னாடி லெபாக்சி சர்க்கிளில் நம்ம நின்று பார்த்தாலே சப்தகிரி ரெஸ்ட் ஹவுஸ்னு பெருசாக முன்னாடி போர்டு வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம அதை வீடியோவில் பார்க்கலாம். 3rd ஃப்ளோர் அலாட் ஆன உடனே கொஞ்சம் பயத்தோடு தான் நாங்கள் ரூம் கீ வாங்கிட்டு ரூமுக்கு போனோம். சப்தகிரி ரெஸ்ட் ஹவுஸில் கவனித்து பார்த்தோம்னா ஒவ்வொரு லேன் மாதிரி இருக்கும். ஒவ்வொரு ஃப்ளோருக்குள்ளேயும் நிறைய லேன்ஸ் இருக்கும். ஒவ்வொரு லேனுக்குள்ளேயும் 2 சைட்லேயும் ரூம் இருக்கும். ஸோ நாங்கள் 3rd ஃப்ளோர் போனப்போ எங்களுக்கு ரூம் அலாட் ஆன அந்த லேன் கம்ப்ளீட்டாக ரெனோவேட் பண்ணியிருந்தாங்க. 3rd ஃப்ளோரில் மொத்தம் 3 லேன்ஸ் இது மாதிரி ரெனோவேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ 3rd ஃப்ளோரில் எந்த வித தண்ணியும் எங்கேயுமே நிற்கலை. சூப்பராக ரெனோவேட் பண்ணியிருந்தாங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடியது சப்தகிரி ரெஸ்ட் ஹவுஸினுடைய கார் பார்க்கிங். இங்கே நம்ம தாராளமாக கார் பார்க் பண்ணிக்கலாம். 3rd ஃப்ளோரில் ரெனோவேட் பண்ண இந்த 3 லேன்ஸில் இருக்கக்கூடிய எல்லா ரூம்ஸ்குள்ளேயுமே வாட்டர் ஹீட்டர் இப்போ பொருத்தியிருந்தாங்க. ஸோ 24 ஹவர்ஸ் நமக்கு சுடுதண்ணி ரூம்லேயே வரும். ரெனோவேட் பண்ணாத ரூம்ஸில் இருக்கக்கூடியவங்க எப்பவும் போல் சோலார் வாட்டர் ஹீட்டர்லேருந்து தண்ணி பிடிச்சிட்டு போயிட்டு இருந்தாங்க. நம்ம கூடிய சீக்கிரமே எல்லா லேன்ஸுமே ரெனோவேட் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். சப்தகிரி ரெஸ்ட் ஹவுஸில் நமக்கு ரூம் அலாட் ஆச்சுன்னா சாப்பிட்றதுக்கோ காஃபி டீக்கோ எந்த ப்ராப்ளமுமே இருக்காது. ரவுண்ட் த கிளாக் இங்கே நமக்கு நிறைய ஹோட்டல்ஸ், காஃபி டீ ஷாப்ஸ், ஷாப்பிங் பண்ண சின்ன சின்ன கடைகள் அப்படின்னு நிறையவே இருக்குது. சப்தகிரி ரெஸ்ட் ஹவுஸ்க்கு உள்ளேயுமே ஒரு ஹோட்டல் இருக்குது. அது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும், பட் டேஸ்ட்டாக இருக்கும்.
மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து ரூம் அலாட்மெண்ட் பண்ணக்கூடிய சமயத்தில் ரூம் கீ யார் வாங்குறாங்களோ அவங்கள ஒரு ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. அதே சமயம் ரூம் வெக்கேட் பண்ணிவிட்டு கீ ரிட்டர்ன் பண்ணக்கூடிய சமயத்தில் மறுபடியும் அவங்கள ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. இந்த 2 ஃபோட்டோவும் மேட்ச் ஆனால் மட்டும்தான் நம்ம ரூம் வெக்கேட் பண்ண முடியும். நம்முடைய காஷன் டெபாசிட்டும் நம்முடைய அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் ஆகும். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது தான் சப்தகிரி ரெஸ்ட் ஹவுஸில் இருக்கக்கூடிய ரிசப்ஷன் ஆஃபீஸ். நம்ம இப்போ பார்த்தாலே தெரியும், க்யூவில் எல்லாருமே நிற்கக்கூடிய சமயத்தில் அவங்கள ஒரு ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. ஸோ ரூம் கீ வாங்கக்கூடியவங்களும் ரூம் வெக்கேட் பண்ணிவிட்டு கீ ரிட்டர்ன் பண்ணக்கூடியவங்களும் ஒரே நபராக தான் இருக்கணும். சப்தகிரியில் நமக்கு கல்யாணக்கட்டா ஃபெசிலிட்டி கூட இருக்குது. முடிக்காணிக்கை கொடுக்க விருப்பப்பட்டால் நம்ம சப்தகிரியில் கொடுத்துக்கலாம். கிரவுண்ட் ஃப்ளோர், பேஸ்மெண்ட் ஃப்ளோர், இந்த 2 ஃப்ளோர்லேயுமே 2 கல்யாணக்கட்டா நமக்கு அவைலபிளாக இருக்குது. காலையில் 6 மணியிலிருந்து ஈவினிங் 7:30 to 8 வரைக்குமே இந்த கல்யாணக்கட்டா ஓப்பனில் இருக்கும். எல்லா ஃப்ளோர்லேயுமே நமக்கு ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்குது. ஆர்ஓ வாட்டரும் அவைலபிளாக இருக்குது. மினரல் வாட்டர் கேன் டிஸ்பென்சரும் நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். சப்தகிரியில் நமக்கு லிஃப்ட் ஃபெசிலிட்டியும் அவைலபிளாக இருக்குது. எந்த மொபைல் நம்பர் கொடுத்து நம்ம ஆன்லைனில் ரூம் புக் பண்ணுறோமோ ஒரு முறை அந்த நம்பரை வச்சுட்டு நம்ம ஆன்லைனில் ரூம் புக் பண்ணிட்டோம்னா அடுத்த 30 நாட்களுக்கு அப்புறம் தான் அதே மொபைல் நம்பரை வைத்து நாம் மறுமுறை ரூம் புக் பண்ண முடியும். அதே போல் எந்த ஐடி ப்ரூஃப் கொடுத்து நம்ம ரூம் புக் பண்ணுறோமோ அதே ஐடி ப்ரூஃபை வைத்து மறுபடியும் நம்ம ரூம் புக் பண்ணுறதுக்கு 30 நாட்கள் கேப் இருக்கணும். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது தான் 3rd ஃப்ளோர். இப்போ நம்ம பார்த்தாலே தெரியும், சில பிளாக்ஸ் நமக்கு ரெனோவேட் பண்ணி புதுசாக இருக்குது, சில லேன்ஸ் ரெனோவேட் பண்ணாமல் பழைய லேன்ஸாகவே இருக்குது. ஆன்லைனில் ரூம் புக் பண்ணக்கூடிய சமயத்தில் ஆதார் கார்டு, ஓட்டர் கார்டு, இந்த 2 ஐடி ப்ரூஃப் வச்சு நம்ம ரூம் புக் பண்ணலாம். ஆஃப்லைனில் நம்ம டைரெக்டாக திருமலைக்கு வந்து ரூம் புக் பண்ணக்கூடிய சமயத்தில் ஆதார் கார்டு மட்டும் வைத்து தான் நம்மளால் ரூம் புக் பண்ண முடியும். இதுதான் எங்களுக்கு அலாட் ஆன ரூம். இந்த ரூமில் டபுள் பெட் இருக்குது. 2 பில்லோஸ், 2 உல்லன் ரக்ஸ் நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த டபுள் பெட்டில் தாராளமாக நம்ம 3 பேர் படுத்துக்கலாம். ஒரு சின்ன பிவிசி சைட் டேபிளும் ஒரு சேரும் நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. இந்த மிரர் எல்லாமே இப்போ புதுசாக செட் பண்ணது. லைட்ஸ், ஸ்விட்ச் போர்ட்ஸ், டைல்ஸ் எல்லாமே புதுசாக ரெனோவேட் பண்ணி ரொம்ப சூப்பராக ரூம் இருந்துச்சு. இந்த ரூமில் நம்ம தாராளமாக 5 அல்லது 6 பேர் வரைக்கும் நம்ம ஸ்டே பண்ணலாம். ஆன்லைனில் ரூம் புக் பண்ணுறப்பவும் சரி, ஆஃப்லைனில் ரூம் புக் பண்ணுறப்பவும் சரி, நம்ம 2 பேர் தான் ஸ்டே பண்ண முடியும்னு சொன்னாலும் எக்ஸ்ட்ராவாக நம்ம எத்தனை பேர் வேணும்னாலும் தங்கிக்கலாம். ரூம் கீ நமக்கு ப்ரொவைட் பண்ணக்கூடிய சமயத்தில் அவங்க எத்தனை பேர் ஸ்டே பண்ணுறீங்கன்னு நம்மக்கிட்ட கேட்பாங்க. அப்போ நம்ம சொன்னால் போதும். ரெஸ்ட் ரூம் அண்ட் பாத்ரூம் சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. இந்த ரெஸ்ட் ரூம்குள்ளே எக்ஸாஸ்ட் ஃபேன், வாட்டர் ஹீட்டர், வாஷ் பேஷன் எல்லாமே அட்டாச்சாக இருந்துச்சு. சப்தகிரி ரெஸ்ட் ஹவுஸில் இருக்கக்கூடிய எல்லா ரூம்ஸுமே நான் ஏசி ரூம். இங்கே ரூம் ரெண்ட் 100 rupees, காஷன் டெபாசிட் 500 ரூபாய் பே பண்ணணும். ஸோ டோட்டலாக நம்ம 600 ரூபாய் பே பண்ணி இந்த ரூம் புக் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம ரூம் வெக்கேட் பண்ணி 7 நாளுக்குள்ளே நம்முடைய அக்கௌண்ட்டுக்கு காஷன் டெபாசிட் 500 ரூபாய் ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க. காஷன் டெபாசிட் நமக்கு 7 நாளுக்குள்ளே ரீஃபண்ட் ஆகலைன்னா எந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோட்டீஸ் எல்லா ரிசப்ஷன் ஆஃபீஸ்லேயும் ஒட்டியிருப்பாங்க. அந்த நோட்டீஸை நம்ம ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ் இவங்க கூட ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இதுவரை எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.